ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக்கோடைய மாடல் கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய கொஷினை படித்தா நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் வருமானது உங்களுடைய சந்தேகமாக இருக்கலாம். 100% இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை படிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி படிக்கணும், எங்கெங்கே இருக்குன்னு எல்லா அப்ரோச்சுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதான் நம்ம சேனல். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இதை வந்து உங்களுடைய தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான நோட்ஸ் ஏதாவது வேணும், கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ வேணும், அதே போல் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஆன்சர் கீ நோட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா பக்காவான நோட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்மளோட சேனல் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸும் கிடைக்கும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ 12ஆம் வகுப்பு வரலாறு தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் வந்து நமக்கு 90 மதிப்பெண்கள் இருக்கும். இதில் வந்து நம்ம மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். 21 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு 1 மார்க்குமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் படிச்சிருக்கீங்களா பாருங்கள். படிக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த 1 மார்க்கெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஒரு சில 1 மார்க் வந்து ஸ்கூல் புக் பேக்கில் ஆன்சர் இருக்கும், ஒரு சில 1 மார்க் புக்குக்குள்ளதும் கேட்கலாம். கிளாஸ் நல்லா கவனிச்சுன்னா நம்ம போட்டுடலாம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்கலனாலும் இதையாவது படிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் வந்து எந்த ஆண்டு காங்கிரஸ்லேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்றத வந்து நீங்கள் எழுதணும். அவர் அந்த நீக்கப்பட்ட அந்த வருஷத்துமே இன்னொரு கட்சியும் ஆரம்பிச்சிருப்பார், அதையும் படித்து வச்சுக்கோங்க. பொறுத்துக்கு பாருங்கள். இந்தோனேஷியா, எகிப்து, யுகோஸ்லோவேகியா, அப்புறம் இந்தியா, இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பக்கம் வந்து பொருத்தணும். ஸோ இதில் வந்து இந்தியா அப்படின்றதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு அது வந்து பொருத்தப்பட்டுரும். ஸோ அது மாதிரி கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக வந்து பொருத்தணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரு நாடு கொள்கையை முதல்ல கொண்டு வந்தது யார், அதை வந்து கேட்குறாங்க இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து படிக்கணும். அடுத்து வந்து பாஸ்டில் சிறை தகர்ப்பு எதில் வந்து நடைபெற்றது, எந்த வருஷம் எந்த நாள், அதை வந்து நீங்கள் எழுதணும். அதை எழுதுக்கோங்க. அடுத்து வந்து படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணப்பனவற்றுள் எந்நாடு மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்கல? துருக்கியா, மாண்டினீக்ரோவா, பல்கேரியாவா, ஆஸ்திரியா, ஹங்கேரியா, இதில் எது வந்து மைய நாடுகள் சக்தியில் அங்கம் வகிக்கலன்னு நீங்கள் எழுதணும். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். அந்த கிளாஸ் நாட்ஸ் குறிக்கிறது வந்து என்ன அப்படின்றத நீங்கள் எழுதணும். 7வது கொஸ்டின் பாருங்கள். பிராங்கோ ரஷ்ய போர் இருக்குங்க இல்லையா, அந்த பிராங்கோ ரஷ்ய போர் வந்து காரணமாக விளங்கியது வந்து என்னன்றதை நீங்கள் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்கூல் புக் பேக்லேயே இதுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும். நம்ம வந்து மெனக்கிட்டு வந்து ஸ்டைன் பண்ணணும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து அதுக்கு வந்து வேலை கிடையாது. ஈஸியாக கிளாஸுக்கு கவனிச்சோன்னா போட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் 8வது கொஸ்டின் பாருங்கள். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸினுடைய முதல் தலைவர் வந்து யார்? லாலா லஜபதி ராயா, சிஆர் தாஸா, பிபி வாடியாவா, ஜவஹர்லால் நேரா? இது படிக்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுடைய மண்டையில் வந்து ஓடணும். அந்தளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். ப்ராப்ளம் இல்லை. இந்த கொஷின்ஸாவது படிச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூனிட்டில் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அதையும் படிச்சுக்கோங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் டைப்பு. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. இந்தியாவினுடைய தடையற்ற வணிக கொள்கையினால இந்தியா நன்மையை பெற்றது. இதில் வந்து எது கூற்று சரி, காரணம் தவறா, இல்லை கூற்று சரி காரணம் கூற்றை விளக்கலையா, கூற்று காரணம் ரெண்டுமே தப்பா, இல்லை கூற்று சரியாக இருந்து காரணம் கூற்றை விளக்குதா, நீங்கள் தான் வந்து போடணும். அதுக்கடுத்து பின்வருவற்றில் எந்த ஒன்று சரியாக பொருந்திருக்கு? மிண்டோ பிரபு பல்கலை சட்டம் 1904, பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடமா, இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் 11வது கொஸ்டின். பின்வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டது வந்து யார்? எஸ்ஏ டாங்கா, எம்என் ராயா, ராம் பிரசாத் பிஸ்மில்லா, பகத்சிங்கா, இவங்க யார் வந்து கான்பூர் சதி வழக்கு இருக்கு இல்லையா அதில் கைது செய்யப்பட்டாங்கன்றதை நீங்கள் எழுதணும். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். தொழில் புரட்சி முதலாக எங்கு தோன்றினது அப்படின்றத நீங்கள் எழுதணும். 13வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளினுடைய சரியான வரிசையை தேர்வு செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நிகழ்வு? ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய இராணுவ மீதான விசாரணையா, இல்லை நேரடி நடவடிக்கையினாலா, ஆகஸ்ட் நன்கொடையா, தனிநபர் சத்தியாகிரகமா, இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த வரலாற்று கால நிகழ்வுகளை படிக்கும் போதே இதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிடணும். இதில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். 14வது கொஸ்டினுக்கு அது ஆன்சர். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து தான் குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். முகவுரை அதன் குறிக்கோள் தீர்மானத்தினுடைய அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். 16வது கொஸ்டின் பாருங்கள். 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸால் தோற்றுவிக்க கட்சி எந்த கட்சினா சுயராஜ்ய கட்சி, அதுதான் தோற்றுவிச்சிருப்பாங்க. 14வது கொஸ்டின் பாருங்கள். ஜப்பானிய கடற்படையை வந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய கடற்படை தோற்கடித்தமை வந்து எந்த போரில் தோற்கடிச்சாங்கன்னு நீங்கள் எழுதணும். 18வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் எந்த ஒன்று சரியாக பொருந்தலை? சுயமரியாதை இயக்கம் ஈவேரா பெரியாரோட சரியாக பொருந்திருக்கு. ஸோ தலித் பகுஜன் இயக்கம் அதுக்கு என்ன இருக்குது? அவர் சத்தியாகிரக சபை
சபை என்ன, பஞ்சாப் துணை ஆளுநர் யார், இதெல்லாமே சரியாக பொருந்திருக்கு, எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்றத நீங்கள் எழுதணும். அப்புறம் கீழ்கண்டவற்றில் எது வந்து லியோனார்டோ டாவின்சினுடைய ஓவியம் கிடையாது, அதை நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது, அதை நீங்கள் எழுதணும். எம்ஜி நரேகா அதோடைய அந்த ஸ்கீம் இருக்குங்க இல்லையா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அது எப்போ பாஸ் பண்ணாங்கன்றது எழுதணும். ஸோ 1 மார்க் இது தாங்க. 1 மார்க் மட்டும் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் சென்டம் வாங்கணும்னா 1 மார்க் மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா டேட்டும் எல்லா இயரும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கணும். அது இம்பார்ட்டன்ஸ் ஹிஸ்ட்ரி நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து பார்ட் 2 வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 மார்க் எழுதணும். நீங்கள் வந்து படிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் எல்லா கொஷினுமே படிச்சிக்கணும். அதை மட்டும் நீங்கள் எப்பவுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒரு கொஷின் இதில் தான் இதிலே சாய்ஸ் விட்டு படிக்கலாம்னு நினைக்காதீங்க. படிக்கும்போது எல்லா கொஷினும் படிச்சுக்கோங்க, எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இதில் வினா எண் 30 வந்து கம்பல்சரி. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன அப்படின்னா 3ஆம் உலக நாடுகள் பற்றி நீங்கள் சுருக்கமாக எழுதணும். அது கம்பல்சரி. அது எழுதுனது போக மீதி வந்து 2 மார்க் நீங்கள் எழுதணும். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட அமைப்புகளினுடைய பட்டியலை தயார் செய்யணும். தீவிர தேசியவாதம் 1908க்கு அப்புறம் ஏன் குறைந்ததுன்னு நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பகிஷ்கிரித் ஹிதகர்னி சபா அது குறித்து நீங்கள் வந்து எழுதணும். அப்புறம் கேப்டன் மோகன் சிங் எவ்வாறு இந்திய தேசிய இராணுவத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்றத நீங்கள் எழுதணும். இணைப்பு உறுதி ஆவணம் ரைட் அபவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அதை பற்றி நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடு விடுதலை அடைந்த போது இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலை என்ன இருந்துச்சு, பெருமந்தம் இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எழுதணும். அடுத்து வந்து கிறிஸ்தவ சீர்திருத்த இயக்கத்திற்கு எராஸ்மஸ் எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா வழியமைத்தார் அப்படின்றத நீங்கள் எழுதணும். அப்புறம் வந்து ஜட்லாந்து போரினுடைய முக்கியத்துவம் பற்றி நீங்கள் எடுத்து இயம்பணும். அப்புறம் 29வது கொஸ்டின் பாருங்கள், பேல் துறைமுகத்தை வந்து ஜப்பான் தாக்கியதனுடைய முக்கியத்துவத்தை வந்து முன்னிலைப்படுத்தி நீங்கள் எழுதணும். அப்புறம் 30வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ இதெல்லாமே படிச்சுக்கோங்க. 2 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஈஸியாக நம்ம எழுதலாம். தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணும். 40வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி. ஸோ 40வது கொஸ்டின் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் பற்றி ஏதாவது 3 முக்கிய குறிப்புகளை நீங்கள் தரணும். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் வந்து தண்டியிலேருந்து காந்தி வந்து யாத்திரை போயிருப்பார். இங்கே வேதாரண்யம் திருச்சி டு வேதாரண்யத்துக்கு வந்து உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும் கம்பல்சரி. மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 3 மார்க் நீங்கள் எழுதணும். இந்திய நிர்வாக செலவின விவரங்களை நீங்கள் எழுதணும். கலெக்டர் ஆஷ் வந்து ஏன் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார், கைத்துப்பாக்கி வச்சு வாஞ்சிநாதன் சுட்டுக்குவார், சுட்டுட்டு வாஞ்சிநாதன் இறந்துடுவார், ஏன் கலெக்டர் ஆஷ் வந்து படுகொலை செய்யப்படுவார், அதெல்லாம் நீங்கள் எழுதணும். சென்னை தொழிற்சங்கத்தினுடைய முக்கியத்துவம் என்ன நீங்கள் எழுதணும். அப்புறம் சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலை நடத்திய சூர்யா சென் இருக்காருங்க இல்லையா, அந்த சூர்யா சென் அந்த சிட்டகாங் ஆயுத தாக்குதலை நடத்துறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் போட்டார் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்து 1921 1921 நடைபெற்ற மலபார் கழகம், அந்த மலபார் கழகத்தை பற்றி காந்தியடிகளுடைய கருத்து என்னன்றது நீங்கள் கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மலபார் கழகம் இருக்குன்னா மலபார் கழகத்தை நீங்கள் எழுதக்கூடாது. மலபார் கழகத்தை பற்றிய காந்தியடிகளுடைய கருத்து என்னன்றது நீங்கள் எழுதணும். அடுத்து 1909ஆம் ஆண்டில் மிண்டோ மாநில சீர்திருத்தத்துடைய முக்கியத்துவம் எது கொண்டு வந்தாங்க, என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நீங்கள் எழுதணும். 37வது கொஸ்டின் பாருங்கள், தொழில் புரட்சியினுடைய 2ஆம் கட்டத்தில் ஜெர்மனியில் நடந்தது என்னன்றது நீங்கள் எழுதணும். 38வது கொஸ்டின் பாருங்கள், தனது தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதாவது பணியில் இருந்த ஊழியர்களுடைய முன்னேற்றத்திற்கு ராபர்ட் ஓவன் மேற்கொண்ட முன்னோடி தன்மையிலான நடவடிக்கைகள் என்ன நீங்கள் எழுதணும். அடுத்து சூயஸ் கால்வாய் சிக்கல் குறித்து சுருக்கமாக நீங்கள் எழுதணும். 40 கொஸ்டின் கம்பல்சரி, அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து பார்ட் 4 வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் அல்லது அப்படின்ற அந்த எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுக்கப்படுதுன்னா நம்ம அதை எல்லாத்தையுமே படிக்கும்போது தான் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுக்கோங்க, சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க, எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இதில் பாருங்கள் 41ஆவதில் வந்து குறிலா பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 42 நெடிலா திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் ஆகியோருடைய கீழ் துவங்கப்பட்ட தன்னாட்சி இயக்கினுடைய செயல்பாடுகளை விளக்குக. அடுத்து பாருங்கள் 42 வந்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து எழுதணும். இப்போ மற்ற எல்லா இடங்களுமே மெழுகுவர்த்தி செய்கிறது அதெல்லாம் இருக்கும்போது சுதேசி இயக்கத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பலே வாங்கி வ.உ. சிதம்பரனார் வந்து விட்டிருப்பார். ஸோ அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்து 42 வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங்கினுடைய புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது நீங்கள் எழுதணும். அடுத்து 43 பாருங்கள், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய அந்த போக்கோட வந்து அந்த போக்கை நீங்கள் விவாதிக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 நெடிலா 1920 1956 வரைக்கும் இந்திய மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டதனுடைய பல்வேறு நிலைகளை வந்து நீங்கள் கண்டறியணும். ஸோ அது முடிஞ்சிச்சிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 44 குறிலா சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து ஒரு கட்டுரை வரையணும். அல்லது இத்தாலி மறுமலர்ச்சிக்கு ஃப்ளாரன்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பு வந்து நீங்கள் ஆராயணும். ஸோ அடுத்து பாருங்கள் 45 வந்து
குரில்லா பாஸ்டில் சிறை தகர்ப்பு முதல் ரோபாஸ்பியர் கொல்லப்பட்டது வரையிலான பிரெஞ்சு புரட்சியினுடைய போக்கை நீங்கள் வந்து எழுதணும். அல்லது இத்தாலிய இணைவு எவ்வாறு சாத்தியமாக்கப்பட்டது அதை நீங்கள் எழுதணும். ஸோ அடுத்து 46 கொஸ்டின் வந்தீங்களா, கம்பல்சரி ரொம்ப ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் கம்பல்சரி, இதில் வந்து எதுவுமே கம்பல்சரி கிடையாது, அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். ஆனால் 46 கொஸ்டின் வந்து எப்பவுமே நீங்கள் எழுத கற்றுக்கோங்க. ஏன்னா அது வந்து நமக்கு மேப் தான், ஈஸியாக நம்ம வந்து போட்டலாம். இதில் எந்த இந்தியன் மேப் கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய இயக்கத்துடன் தொடர்புடைய இந்த படங்கள் இந்த இடங்களை வந்து நீங்கள் கீழ்கண்ட இந்திய வரைபடத்தில் குறிக்கணும். அமிர்தசரஸ், சௌரி சௌரா, அகமதாபாத், தண்டி, வேதாரண்யம் இதெல்லாம் நீங்கள் குறிக்கணும். அல்லது ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளக்கூடிய கொள்கையை வந்து இந்திய தேசியத்தில் ஏற்படுத்தி தாக்கம் என்னென்னு நீங்கள் எழுதணும். ஸோ மேக்ஸிமம் மேப்பே குறிச்சிருங்க. அதுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஆல்டர்னேட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, அது வேறு இடத்துல கேட்டால் கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து காலக்கோடு நமக்கு வந்து கேட்பாங்க, டைம் சார்ட், டைம் லைன் கேட்பாங்க. அப்புறம் இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா 1920 முதல் 1940 வரையிலான இந்திய தேசிய இயக்கத்தினுடைய ஏதாவது 5 முக்கிய நிகழ்வுகளை வந்து காலக்கோடு வரைந்து நீங்கள் சூஸ் பண்ணி காட்டணும். அல்லது அரபு இஸ்ரேலிய முரண்பாட்டினுடைய தோற்றத்தை விவாதித்து தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்வுகள் எவ்வாறு இரு நாடுகளுக்கிடையே 1967 பெரும் போர் ஏற்பட காரணமாயிடுச்சு அப்படின்றத நீங்கள் விளக்கணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோஷியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இந்த பார்ட்லாம் வந்துட்டோம் அப்படின்னா 1 மார்க்கு, காலக்கோடு, அதுக்கப்புறம் மேப்பு இதெல்லாம் எப்பயுமே கம்பல்சரி நம்ம வந்து ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அப்போ தான் சென்டர் மார்க் எடுக்க முடியும். நீங்களும் சென்டர் மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.